ஹாய் ஆல். இன்றைக்கி அந்த வீடியோவில் 6 மந்த்தில் எப்படி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். 6 மந்த்துங்கிறது ஒரு ஐடியல் டைமிங் மாதிரி. அதாவது சில பேர்த்துக்கு வந்து ஐக்யூ நல்லாயிருக்கும், இங்கிலீஷு மேக்ஸ் எக்ஸ்போஷர்லாம் ஆல்ரெடி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் 6 மந்த்துக்குள்ளேயே கிளியர் பண்ணிடலாம். சில பேர்த்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டு கூட ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, இன்னும் 4 மந்த்ஸ் தான் இருக்குது, என்னால் கிளியர் பண்ண முடியாது அப்போ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். 6 மந்த்துங்கிறது ஒரு ஐடியல் டைமிங்கு. இதை விட கூடுதலாகவும் ஆகலாம், குறைச்சலாகவும் ஆகலாம். அப்புறம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுது. நான் வந்து எஸ்பிஐ கிளர்க் கிளியர் பண்ணுறக்கு, எஸ்பிஐ பிஓ மீன்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ மீன்ஸ், சவுத் இந்தியன் பேங்க் பிஓ மீன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணையில் இந்த 6 மந்த்தை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் கான்செப்ட் கவர் பண்ணுறக்கு வச்சுக்கோங்க. ரிமைனிங் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் கான்செப்ட் கவர் பண்ணிலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சின்ஸ் பேங்கிங்கில் வந்து ப்ரிலிம்ஸ்லையும் சரி, மெயின்ஸ்லையும் சரி செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கனால நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஓகே நான் இதை படித்து முடிச்சு தான் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா குவான்ஸில் தான் கான்செப்ட் வைஸ் நீங்கள் நிறைய கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசனிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் படிச்சோன்னே பசில் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல தான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பர்டீஸ் வரும். பட் நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கான்செப்ட்ஸில் தரவாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து நீங்கள் குவான்ஸ் கவர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரீசனிங், அப்புறம் நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து குவான்ஸ் அப்படின்னு அல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ குவான்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த உங்கள் ப்ரிஃபர்ட் புக், நிறைய பேங்க் எக்ஸாம் புக் இருக்கும், குவான்ஸ் மேக்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய புக் இருக்கும். உங்களோட ப்ரிஃபர்ட் புக் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக நீங்கள் கான்செப்ட் படிச்சிங்கன்னா செகண்ட் டே ஃபுல்லாக எந்த ஒரு லெசனுக்கும் அதுக்கு பின்னாடி வந்து புக் பேக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக ஒன்று விடாமல் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கான்செப்டில் நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்க முடியும். ஸோ அது முடிச்சோன்னே ரீசனிங் அடுத்த நாள் படிக்கலாம். பட் இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி நீங்கள் நுழைச்சி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டே நீங்கள் குவான்ஸ் எடுக்கிறீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குவான்ஸ் படிங்க. சாயந்தரம் ஒரு 4 o'clock போல் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துருங்க. ஏதாவது ஒரு சைட்டு, நாங்கள் படிக்கலாம் பேங்க் சடன் சைட் இருக்கும், அதில் தான் இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணுவோம். நீங்கள் இப்போ வந்து நான் இப்போ எந்த சைட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 4 to 5 சாயந்தரம் 4 o'clockலேருந்து 5 o'clock வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் 5 o'clock 5 to 6 வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் கவர் பண்ணலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் மேக்ஸிமம் வர கொஷின் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும், அப்புறம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறதா வரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸுக்கு மீனிங்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ வந்து இங்கிலீஷ் வந்து நான் பர்சனலாக நீங்கள் உட்காந்து கிராமர் புக்கை படித்து அப்படியெல்லாம் கிளியர் பண்ணவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எப்படி இங்கிலீஷ் வந்து போத் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இந்த கிராமட்டிக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னா நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான். இங்கிலீஷ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஈஸியாக இருந்தாலும் மெயின்ஸில் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் பிஓன்னு பார்த்தீங்கன்னா பிஓ மெயின்ஸ்லலாம் இங்கிலீஷ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த ரீடிங் ஸ்பீடு வரும். ரீடிங் ஸ்பீடு இருந்தால் தான் எஸ்பிஐ பிஓ இல்லை ஐபிபிஎஸ் பிஓ அந்த மெயின்ஸ்லலாம் உங்களால் கோப்பப் பண்ணி அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் ரீட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டெய்லியும் இப்போ 4 to 5 கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிடுறீங்களா, அதுக்கப்புறம் 5 to 6 வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஹிந்து வந்து ப்ரிஃபர்டு, இல்லை உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 5 to 6 வந்து தரவாக நியூஸ் பேப்பர் படிங்க. என்னடா இவ வந்து பேங்க் எக்ஸாம் படிக்க சொன்னால் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல முடியல. அந்தளவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து வெறும் இதில் மட்டும் இல்லை, உங்களை கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறதுமே கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கிறத தாண்டி இப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நிறைய விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அங்கே யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ 5 to 6 வந்து கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிங்க. அதுவுமே நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினர், இதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரே படிக்கல அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் 1 மணி நேரத்தில் பெருசாக எதுவும் கவர் பண்ண முடியாது. ஒரு ஆர்டிக்கல் மிஞ்சி போனால் கவர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஓகே என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது. 1 டேயில் உங்களால் ஒரு ஆர்டிக்கல் தான், ஒரு பேராகிராஃப் தான் படிக்க முடிஞ்சால் கூட அந்த 1 hourல கண்டிப்பாக படிங்க. அப்படியே போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரி, செகண்ட் வீக்லேருந்து ஒரு 2 ஆர்டிக்கல் படிக்கலாம். அப்புறம் திருப்பியும் ஃபஸ்ட் பேஜெல்லாம் விட்டுட்டு திருப்பியும் ஒரு செகண்ட் மந்த்லேருந்து நீங்கள் எடிட்டோரியல் போய் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்து
தெளிவாக படிங்க. படிக்கும்போதே என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது நிறைய வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக மீனிங் தெரியாது. உடனே வந்து டிக்ஷனரி நான் யூஸ் பண்ணுற டிக்ஷனரியோட லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் இல்லாட்டி கூகுளில் சர்ச் பண்ணலாம். நிறைய ஆப் இருக்குது வேர்ட்ஸோட மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த வேர்ட்ஸோட மீனிங் பார்த்துட்டு ஏதாவது ஒரு டைரி போட்டு எழுதுவீங்க. ஒவ்வொரு வேர்டையும் எழுதுங்க. எழுதிட்டு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே ஒரு வேர்டு இருந்தால் அதுக்கு மீனிங் சொல்லிவிட்டு அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் முதற்கொண்டு எழுதி வைக்கிறீங்களா? அப்படி தெளிவாக ஒரு ஆர்டிக்கல் படித்தாலும் அந்த வேர்ட்ஸ் மீனிங் கூட எழுதுங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து நான் பர்சனலாக சொல்கிறேங்க, நான் இந்த மாதிரி தான் படித்தேன். நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கல, இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி படித்தேன். கடைசியாக பார்த்தா நான் எழுதி வச்ச நிறைய வேர்ட்ஸ்லேருந்து எனக்கு எக்ஸாமில் அந்த கொஷின் வந்துருந்தது. ஸோ ப்ரிலிம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்குலாம் நிறைய வேர்டோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டு அந்த காம்ப்ரிஹென்ஷன் கீழே வேர்டோட மீனிங் கேட்டிருப்பாங்க. அதில் நிறைய நான் எழுதி வச்ச வேர்டாகவே, நான் எதர்ச்சியாக எழுதி வச்ச வேர்டை எனக்கு வந்து அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வந்து நீங்கள் வேர்ட்ஸ் மீனிங் எழுதி படிங்க. 5 to 6 வந்து இங்கிலீஷ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி குவான்ஸோட ரிமைனிங் கவர் பண்ணுங்கள். திருப்பி சாயந்தரம் வந்து ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கல முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் 4 to 5 இதை பண்ணிடுறீங்களா. அப்புறம் 5 to 6 o'clock நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் முன்னாடி நாள் எழுதி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வேர்ட்ஸை ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. தேர்ட் டே அந்த மாதிரி எதை நீங்கள் மேக்ஸே படிங்க, இல்லை ரீசனிங் மாறிக்கிறேன்னா மாற்றிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் 2 நாள் படித்த டாபிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை கொஞ்சம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரீசனிங் படிங்க, இல்லாட்டி குவான்ஸ்லேயே இன்னொரு டாபிக் எடுத்து படிங்க. பட் ஈவினிங் வந்து இந்த 2 hours வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கனால எல்லா செக்ஷனும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 month தானே கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் இருக்காது, மெயின்ஸில் தான் இருக்கும். மெயின்ஸ்னு பார்த்தா ஒரு மார்ச்சில் தான் இருக்குது அப்படின்னா, நான் இப்போ படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வேஸ்ட்டு தானே ஆகும். மார்ச்லேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடினா ஜூனில் நான் படித்தேன்னா அது வேஸ்ட்டாக தானே ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய எக்ஸாம் வரும், ஒன்று முன்னே வரும், ஒன்று பின்ன வரும். எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஸ்கோரிங் டாபிக். சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வரலைன்னா வந்து அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் தலைகீழாக படித்து வச்சுருப்பாங்க. எனக்கே என் கூட செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் வராது, அதனால் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வேஸ்ட் மட்டும் ஆகாது. எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேண்டேட்ரி செக்ஷனாக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே கரண்ட் அஃபேர்ஸு இங்கிலீஷ்லலாம் டச் இருந்துகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் வீக் மண்டே டு சாட்டர்டே ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குவான்ஸ் ரீசனிங், அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு முன்னாடி இதை படிக்கிறீங்களா. நீங்கள் சண்டே ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாரம் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்களா அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மண்டேலேருந்து செகண்ட் வீக் மண்டேலேருந்து ஆரம்பிக்கல நீங்கள் திருப்பியும் போன வாரம் படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை போன வாரம் எழுதி வச்ச வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் சண்டே வந்து அந்த வாரம் ஃபுல்லாக நடந்ததை ரிவைஸ் பண்ணதையும் அப்புறம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி மண்டே படிங்க. அப்புறம் மண்டே படித்தது வந்து டியூஸ்டே ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வெட்னஸ்டே வந்து மண்டே டியூஸ்டே ரெண்டும் படிச்சிருப்பீங்களா, அதை வெட்னஸ்டே ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி போங்க. ஆனால் செகண்ட் வீக்கோட வீக்கெண்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஃபஸ்ட் வீக்கில் படித்ததையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வந்து முன்னாடி வீக்லாம் படித்ததை வீக்கெண்டில் மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த வீக்கில் படிக்கிறத டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 2 months கடைசியில் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் கான்செப்ட்ஃபுல்லாகவும் முடிச்சிருப்பீங்க, இங்கிலீஷும் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ரீடிங் ஃப்ளோ வந்திருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் 2 months வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 2 months முடியலை கிட்டத்தட்ட எல்லா செக்ஷனும் நீங்கள் ஓரளவு டச் பண்ணியிருப்பீங்க. இப்போயே நீங்கள் ஓரளவு ஃபிலிம்ஸ் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்குற அளவு ரெடி ஆகிடுவீங்க. ஸோ 2 months முடிஞ்சோடனே 3rd month ஸ்டார்டிங்லேருந்தே மார்க் டெஸ்ட் கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் 2 months எண்டில் நிற்கல பார்த்தா குவான்ஸில் ஃபஸ்ட்டு படித்த போர்ஷனு அதோட ஃபார்முலாலாம் மறந்த மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமாக குவான்ஸ் படிக்கல என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃபார்முலா நோட் போட்டு வச்சு எல்லா ஃபார்முலாவே தெளிவாக எழுதிக்கோங்க. அது ஏன்னா நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட புக் எடுத்து எல்லா ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3rd month ஸ்டார்டிங்லேருந்தே டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. டெஸ்ட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அப்போ தான் சில டெஸ்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா, சும்மா ஈஸியான டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டாக எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கே கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். ஏன்னா அப்போ தானே நீங்கள் கான்செப்ட் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனுமே எக்ஸாம் லெவலில் நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ ஈஸியாக ஆரம்பிங்க.
ஸோ டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கல என்ன பண்ணுறீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சதே டெஸ்ட் எழுதிடுங்க. அதாவது 3rd மந்த் ஸ்டார்டிங்லேயே டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிறீங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே டெஸ்ட் எழுதிடுங்க. எழுதிட்டு சாயந்தரம் வரைக்கும் நல்லா டைம் எடுத்து, அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் தான் எழுதுவீங்க. ப்ரிலிம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 hour தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு சாயந்தரம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்குமே இப்போ ஒரு குவான்ஸில் ஒரு ப்ராப்ளம் தப்பாக இருக்குது அப்படின்னா உடனே இதை எப்படி கரெக்டாக சால்வ் பண்ணுறது அவங்களே சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த சொல்யூஷனை பார்த்துட்டு போயிடாதீங்க. உடனே படிச்சிருப்பீங்களா புக்கு, அதை எடுத்துட்டு சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக மொத்த ப்ராப்ளமு மொத்த ஃபார்முலாலாம் ஒருக்கா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே ப்ராப்ளம் நீங்கள் நெக்ஸ்ட் டே டெஸ்ட் எழுதையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே திருப்பியும் பார்த்தா புதுசாக எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று தப்பு பண்ணிலே அந்த கான்செப்ட்ஸே இதுக்கோ எடுத்து ரிவைஸ் ஃபுல்லாக எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 day ஃபுல்லாக பொறுமையாக ஒவ்வொரு கொஷினாக அனலைஸ் பண்ணுங்கள். திருப்பி சாயந்தரம் வந்து நம்ம முன்னாடி இங்கிலீஷ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான். சாயந்தரம் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லியுமே டெஸ்ட் எழுதி அனலைஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ 3rd மந்த் எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்திருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் ரிலேட்டட் டெஸ்ட் சீரீஸ்லாம் நிறையா விட்டுருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கி எழுத ஆரம்பிங்க. எக்ஸாம் பக்கத்தில் வர 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 ஒரு நாளைக்கு வந்து 1 மார்க்லேருந்து ஒரு நாளைக்கு 2 மார்க் ஆயிடும். அப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நான் சொன்ன மாதிரி வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்லி ரிவிஷனுக்கு அப்புறம் மந்த்லி ரிவிஷனும் வச்சுக்கோங்க. அந்த மந்த் ஃபுல்லாக நடந்தது வந்து அந்த மந்த் எண்டில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி அதுவும் வச்சுக்கோங்க. வேர்ட்ஸும் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. நியூஸ் பேப்பரும் படிச்சுட்டே இருங்க. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சிருவீங்க. அதாவது வர வர 2 மார்க் எக்ஸாம் 2 மார்க் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிங்க. ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக 6 மந்த்து அதுவும் போக போக 2 டெஸ்ட்லாம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, திருப்பி நெக்ஸ்ட் அட்டம் கொடுக்கலாம். நிறைய எக்ஸாம் வரும். நீங்கள் அப்போ தான் எழுதிட்டு இருப்பீங்க, திருப்பி அடுத்த மாதம் இன்னொரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரும். ஸோ நீங்கள் வந்து ஹோப் விடாதீங்க. கண்டிப்பாக எழுதுங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதையும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வருதா வரலையா அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்ரெடி எனாஃப் மார்க் டெஸ்ட் அப்படியே அது வரைக்குமே கொடுத்துருப்பீங்க. ஸோ கிளியர் ஆகுதோ இல்லையோ நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடணும். மெயின்ஸுக்கு வந்து தனியாக மார்க் டெஸ்ட் இருக்கும். மெயின்ஸுக்கான மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. ஏன்னா அதெல்லாம் 3 hour டெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் தான் எழுத முடியும். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு 1 day ஆகலாம், இல்லை 2 days கூட ஆகலாம். அந்தளவுக்கு பொறுமையாக டைம் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா திருப்பி ஈஸியான கொஷினே சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. அப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, நீங்கள் எப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்கன்னே தெரியாது. அப்போ வந்து நீங்கள் ஐயோ மெயின்ஸுக்கு ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அப்படியே மெயின்ஸுக்கு சிமில்டேனியஸாக ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப கம்மி மார்க் தான் வரும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் இன்னொரு 1 month நல்லா ப்ரிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின்ஸோட மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. மெயின்ஸோட மார்க் டெஸ்ட் எழுதிலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். சரி அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனையும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் மெயின்ஸுக்குன்னு டெடிக்கேட்டடாக எப்படின்னா அதில் வந்து இங்கிலீஷ் ரிட்டன் செக்ஷன் இருக்கும். மெயின்ஸுக்குன்னு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 6 monthல் கண்டிப்பாக உங்களுக்கு சாலிடாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி வந்துடும். மெயின்ஸ் எக்ஸாமும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமும் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் பாயிண்ட் இதில் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது, மெயின்ஸோட ரிட்டன் எப்படி கிளியர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.